மழை வரதுக்கு முன்னாடி பட்டாசுல வெடிச்சு முடிச்சிட்டிங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில வழக்கத்தை விட அதிக மழையும் புயல்களும் உருவாக வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. இது பத்தி புதுக்கோட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போ பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? மழைநீர் வடிகாலை பொறுத்தவரையும் நீங்க ஒரு எண் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணுக்கு அடிச்சா அந்த எண்ணு எடுக்க மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 வாட்டி 15 வாட்டி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த எண் எடுக்கிறாங்க. மழை வந்துருச்சுன்னு சொன்னா இதெல்லாம் தவிர்த்து உடனடியாக நடவடிக்கை. இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணேன். இதுவரை அந்த கம்ப்ளைண்ட்டை சரி செய்யலை. ஒரு மழைநீர் வடிகால் அடைச்சி போய் கிடக்கு, சும்மா ஜேசிபி சின்ன ஜேசிபி வச்சு எடுத்து விட்றோம்னு சொன்னேன். இதுவரை அந்த விஷயத்தை செய்யலை மாநகராட்சி நிர்வாகம், புதுக்கோட்டை மாநகராட்சி நிர்வாகம். ஆகவே அரசு இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக மக்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லாத அளவுக்கு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறத உறுதி செய்யணும். பல்வேறு புயல்கள் உருவாக்கும் சூழ்நிலை இருக்கிறது என்று வானிலை அறிவிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புயல் வந்தாலே மிகவும் கஷ்டமான நேரத்திலே பல புயல்கள் வரும் என்று சொல்லும்போது மக்கள் அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் மக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டியது அரசின் கடமை. அதற்காக அரசு போர்க்கால அடிப்படையில் உடனடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ரெகுலராக அது தண்ணி வரத்து வாரிகள், குளங்கள் எல்லாம் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. நகர்ப்பகுதிகளில் என்னாச்சுன்னா எல்லா ஏரி குளங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் வரத்து வாரியில் தண்ணி சேமிக்காத விட்டதோட விளைவு வெயில் காலங்களில் சுத்தமாக தண்ணி எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. எல்லா போர்லையும் சரி, எல்லா கிணத்துலையும் சரி தண்ணி அதில் பாதத்துக்கு போயிடுது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் வழக்கத்தை விட அதிக மழையும் புயல்களும் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பற்றி புதுக்கோட்டை பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் பார்த்தோம்.